பக்தி கிட்ஸ் நேயர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எதுல எல்லாம் கவனமா இருக்கணும்னு பக்தி கிட்ஸ் ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசி பக்தி கில் சேனலுக்கு இந்த சிம்ம ராசி எப்படி இருக்கும்? அப்ப முன்னாங்க 12 பாவத்துல 4 முடிச்சிருக்கிறோம். 9 நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மகம் பூரம் உத்தரம். அப்ப மகம் பூரம் உத்தரம் சிம்ம ராசி. அப்ப மகம் விநாயக பெருமான், பூரம் அம்பாள், உத்தரம் சிவபெருமான் ஐயப்பன். அப்ப உத்தர நட்சத்திரமும் சூரிய திசைக்கு உட்பட்டது. அப்ப சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? அரசியல், ஆன்மீகம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், வெளிநாடு, மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, மெடிக்கல் துறை, பார்த்தீங்களா, பொறியியல் துறை, ஸ்தபதி, புரோகிதர் தொழில், இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது, நமக்காக அவங்க இருக்காங்க, ஏஜெண்டா இருக்காங்க, அந்த மாதிரி தொழில், உயர்ந்த தொழில், புனிதமான தொழில், எல்லாமே அங்கே யார் இருக்கிறா? கேது. கடகத்துல கேது இருக்கிறார். அப்ப கேது இருக்கும்போது எப்படி இருக்கும்? காலபிரசனுக்கு 5, காலபிரசனுக்கு குலதெய்வம், காலபிரசனுக்கு கலைகள், அப்ப எல்லாமே இருக்குது. அப்ப 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். மேற்கண்ட தொழில் மட்டும் கவனமாக செய்து கொள்ளும். மேற்கண்ட தொழில் மட்டும் கவனமாக செஞ்சுக்கோங்க. நான் சொல்லி எல்லாத்துக்கும் தொழில சொல்லிட்டேன். மகம் பூர உத்தர நட்சத்திரத்தை நம்ம சொல்லிட்டோம். எதுல எச்சரிக்கையாக இருக்கணும்? கண்டிப்பாக கணவன் மனைவி உறவு மிக மிக கவனம். புரிதல், உணர்தல் மிக அவசியம். என்னையா செஞ்சுட்டு வந்த? ஏயா உயிரை வாங்குற? ஒரு வார்த்தை சொல்றத கேட்க மாட்டியா? ஒரு வார்த்தை சொல்றத, கடைக்கு போகாத, அந்த கடை பக்கம் போகாதுன்னு சொன்னா கேட்குறிய? 2 குழந்தையும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டல, நான் என்ன பண்றது? நான் பொம்பளை என்ன செய்ய முடியும்? உனக்கு சமைச்சுதான் போடணும், நான் வேற என்ன செய்ய முடியும்? இந்த புலம்பலை நிப்பாட்டக்கூடியது சிம்மம், கும்பம், மகரம், கடகம். அப்படி பார்க்கணும், பிராக்டிக்கலா பார்க்கணும், உண்மையும் சொல்லணும். தெளிவு குருவின் திருமேனி காரணம் இல்லையா? அப்போ உண்மையும் சொல்ல வேண்டியதானே. சிம்மத்துல அகம்பாவம், அகம்பாவம், அதாவது அகம்பாவம்னா எதுல அகம்பாவம்? செஞ்சு முடிக்கணும், அதுல அகம்பாவம். வெற்றி பெறணும், அதுல அகம்பாவம். தோல்வி இருக்கக்கூடாது, அதுல அகம்பாவம். அப்படி இருக்க முடியுமா? உங்க தசாபுத்தி, உங்க ஜனஜாதகத்துல ஏற்கனவே அஷ்டமத்து சனி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமத்து சனி ரொம்ப பயப்பட வேண்டாம் சிம்ம ராசிக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி குரு, அங்கே குரு வீட்டுல சனீஸ்வரர் இருக்கிறார். நிச்சயமாக தகப்பனும் பிள்ளையும் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பாக சிம்ம ராசியில ஒரு அஷ்டமத்து சனி, நீங்க பாருங்களேன், கடகத்துக்கு சொன்னது மாதிரி நம்ம சிம்மத்துக்கு எந்த மேதையும் சரி, எந்த அறிஞரும் சரி, கடகத்தை தான் நம்ம அஷ்டமத்து சனில கொள்ளுது, தவிக்கிறோம்னு சொன்ன. சிம்மத்துக்கு பாருங்க, யாருமே அந்த சொல்லிடுது. ஏன்னா அந்த சிம்மத்துக்கும் அஷ்டமாபதிக்கும் நிறைய ரிலேட்டிவ், நிறைய சம்பந்தம். பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கடுமையா பாதிக்கக்கூடாது சந்திர தேசத்துல ராகு புத்தி, ராகு தேசத்துல சந்திர புத்தி. அந்த ஷேடு பிளான்ட் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதனை மட்டும் கவனமா. எல்லா தொழிலும் எடுத்து நடத்தக்கூடிய தன்மை சிம்மத்துக்கு உண்டு. எல்லாத்தையும் தாங்கக்கூடிய தன்மை சிம்மத்துக்கு உண்டு. எல்லாத்தையும் எதுக்கலாம். கமாண்டிங், ஆர்டர், நாட் ஃபார் ரிக்வெஸ்ட், எல்லா கமாண்டுக்குரியவர் அவர் தான். எல்லாத்துக்குரிய சிம்மம் தான். அவரை மிஞ்சி எதுவும் ஹெச்ஓடி இல்லை. 12 ராசிக்கு ஹெச்ஓடி. அங்க யாரும் கேதுவர் இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம குருநாதர் வர்றாரு. கடைசியில் அதிசாரத்துல குரு வேற வர்றாரு. குருனுடைய சாம்ராஜ்யம் தான் 2026ஆம் ஆண்டு குருனுடைய சாம்ராஜ்யம். 12 ராசியும் குருடைய சாம்ராஜ்யம். கவலையே படாதீங்க. ஆக மேற்கொண்டு தொழில பண்ணிக்கங்க. என்ன செய்யக்கூடாது? புதிய தொழில் வேண்டாம். புதிய வித்வேகத்தோட இருங்க. நிறுவனங்களை தொடங்காதீங்க.
வீடு விட்டு மாறு எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கங்க. கொஞ்ச நாளைக்கு குறைச்சிக்கங்க. ஒரு வருஷம் தானே முடிய போகுதுப்பா. அஷ்டமத்து சனி இப்ப சனீஸ்வருடைய முதல் சுற்று 1 வருஷம் தானே முடிய போகுது. அப்ப குறைச்சிக்கங்க. பேச்சுவார்த்தையில குறைச்சிக்கங்க. கணவனை உறவுல என்னமா வேணும் வாங்கிட்டு வரணும், முடிஞ்சு வச்சு. அந்யோன்யத்தை கூட குறைச்சுக்கிறணும். கணவன் மனைவி அந்யோன்யத்தை கூட குறைச்சுக்கிறணும். அப்பதான் நீடிக்கும். ஏன்? குழந்தைகளை பார்த்தா குணம் மாறி போயிடும், பிள்ளைகளை பார்த்தா மாறி போயிடும், நிர்வாகத்தை பார்த்தா மறந்து போயிடும். போல்ட்டா இருங்க. அரசியல் நிறைய மாற்றங்கள், எண்ண முடியாத மாற்றங்கள், பழையதும் சரி புதியதும் சரி எல்லாம் இல்லாத மாற்றங்களை வரக்கூடிய காலகட்டங்கள். யுகம் மாறுது. யுகம் மாறும்போது மாறணும்ல, அரைக்க கூடாதுல்ல, அதையே அரைக்க கூடாது. கண்டிப்பாக மாற்று வழி உண்டு. சிம்மராசி நேயர்கள் மகத்தான ஆண்டாக மாறும் 2026. மகம் பிள்ளையார் வழிபாடு, பூரம் அம்பாள் வழிபாடு, மகம் பூரம் உத்தரம் 12 திருமுறைகள் பாராயணங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் சிம்மராசிக்காரர்கள். அதுக்கடுத்தது வைணவம். சைவத்தில் உள்ள திருமறைகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்கள் படித்து பாராயணம் செய்யுங்க. கோளறு பதிகத்தை படிங்க. 7 சனியில கோளறு பதிகத்தை படிங்க. நவகிரகங்களுடைய பாதம் பணிந்து உங்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுக்கட்டும். உங்களுக்கு பர்சன்டேஜ் சிம்மத்துக்கு 45%. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். 2026 ஆண்டிற்கான பலன்கள். சிம்ம ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. வியாழக்கிழமை புத்தாண்டு பிறக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷ நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. தற்சமயம் குரு 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ராசியில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்து சனி. ஆக எதிர்பார்த்த நற்பலன்களை கொண்டு வரும் ஒரு சிறப்பான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைகளை கொண்டு வரும். முன்னேற்றத்திற்கு உதவும் வழிகளையும் கொண்டு வரும். நம்பிக்கையுடன் இருங்கள், வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். அரசியல்வாதிகள் உயர் பதவிகளை அடைவர். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்கும். தெளிவான திட்டங்கள், முற்போக்கு சிந்தனை, சவால்களை சந்திக்கும் திறன், மன வலி, உறுதிப்பாடு, நிலையான வெற்றிக்கான திட்டங்கள் என அனைத்து விஷயங்களிலும் கை தேர்ந்தவர்களாக இருக்கும் இந்த சிம்ம ராசியினர் நேர்மறை ஆற்றலுக்கு பெயர் பெற்றவர்கள். எந்த ஒரு செயலை வேலையை கொடுத்தாலும் திறம்பட செய்வர், முதன்மையாக இருப்பர். தங்களின் செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பர், ஒரு ரோல் மாடலாக இருப்பார்கள். உயர் பதவியில் அமர வைக்கும் சில சிம்மராசியினரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். காதல் வாழ்க்கை கலவையான பலன்கள் அளிக்கும். காதல் வாழ்க்கையில் மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் பெற்றோர் எதிர்ப்பை சந்திக்க வேண்டி வரும். ஏற்கனவே திருமணம் முடித்தவர்களுக்கு ஈகோ சண்டைகள் அவ்வப்போது காணப்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். குருவின் நேர்மறை பார்வை உறவில் காணப்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவான் தீர்த்து வைப்பார். திருமணம் முடிக்காதவர்களுக்கு 2026 ஆண்டுக்குள் கட்டாயம் திருமணம் நடைபெறும். தொழில் துறை அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரம் மிக்க பதவி மற்றும் தலைமை பதவி கிடைக்கும். சுய தொழில் செய்யும் நபர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் கிடைக்கும். சர்வதேச அளவில் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் பணியாற்ற விரும்பும் நபர்களுக்கு அதற்கு தகுந்த
முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும், வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். அவ்வப்போது நிதி சார்ந்த பிரச்சனைகள் வரும், அனைத்தையும் சமாளிப்பீர்கள். முதலீடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. நல்ல மதிப்பெண்களை பெறுவீர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர். அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி செய்யலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வணிகம் தொடர்பான படிப்பு நற்செய்தியை கொண்டு வரும் மாணவர்களுக்கு. சிலருக்கு முன்னணி நிறுவனத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் தங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சாதகமாகும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வீர்கள். கோவிலில் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். ஆக மொத்தம் சிம்ம ராசினருக்கு நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்ம பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு. கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்குன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்த திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களே, 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடுமையான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தீர்கள். அந்த சோதனை பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, தொழில மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே ஒரு சோதனையை சந்திக்கின்றதா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை இருக்கலாம், அதை மாறுகின்ற நிலைமை கூட இருக்கலாம். ஆனா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதமும் சரி வாக்கியமும் சரி ஒரே மாதிரியான பலன் தான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனியாகத்தான் இருக்கின்றார். என்னுடைய அனுபவத்துல கண்டக சனி என்பதெல்லாம் ஒரு சோதனையை தரக்கூடியதுதான். சோதனை தந்து பாடம் நடத்துவதாக இருந்தாலும் கூட கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது. எத்தனைங்க வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் 2026ல மாறுமா என்பதை இப்ப பார்க்கலாம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூரம், சிம்மத்தில் இருக்கக்கூடிய உத்தரம் 1ஆம் பாதம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு குரு. யாருன்னு பார்த்தா நீங்க குருன்னு யாரும் நினைப்பீங்க? குரு என்றால் பிரகஸ்பதி குரு தானே, குரு பகவானை தானே, அல்லது குரு என்றால் அசுர குருவாகிய சுக்கிரனை தானே? அல்ல. இந்த குரு 2 குருவையும் விட 3ஆவதா ஒரு குரு இருக்காங்க. அதுதான் சோழி பிரசன்னத்தில், அவர் தான் சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி ஒரு குருவாக இருந்து திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2025ல் பார்த்தீங்கன்னா கண்டக சனி அஷ்டம சனியாகவும், அஷ்டம சனி கண்டக சனியாகவும் மாதிரி அற்புதமான அனுபவங்கள். காசுன்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, உறவுன்னா என்ன, அற்புதமாக உங்களை நடத்தி காட்டிவிட்டார். அது 2026க்கு மிகப்பெரிய ஒரு பயனை தரப்போகின்றது. ஏன்னா 2026லையும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதே தான். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் கூட சனி பகவான் அதே நிலையில் தான் இருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம். யாரிடம் எப்படி பழகுவது, எந்த விதத்தில் பழகுவது, எந்தவித லாபத்தோடு பழகுவது என்பதெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம்.
இழந்ததை திரும்ப பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் போராடிய உங்களுக்கு சந்தித்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக வரும். சில கனவுகள் வாழ்க்கையில் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள், அதாவது தொழில் ரீதியாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம், நம்முடைய நிலையை நோக்கி உயர்த்துவதாக இருக்கலாம். அந்த 3 நிலையும் உயர்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நினைத்தது நினைத்தபடி நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நினைத்தெல்லாம் கவலைப்படாதீர்கள். ஏன்னா இந்த வருடத்துடைய நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றார். அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு பயந்தவர். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரக்காரகன் சுக்கிரன் நல்ல யோக பலனை தருவார். சிலரெல்லாம் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். சிலருக்கெல்லாம் அந்த நிலை மாறி குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு அற்புதமான தருணம். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே, குருவிக்கு கூட ஒரு கூடு இருக்கின்றது, எனக்கென்று ஒரு வாழ்வு இல்லையே என்று தவித்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு அமைகின்ற அற்புத காலகட்டம். திருமண யோகம் அற்புதமாக அமையும். மழலை செல்வம் வருவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. என்னுடைய அனுபவத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒருவனே. அவரை பொறுத்த வரைக்கும் என்னங்க, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் பயப்படணும்? மன ரீதியாக உடல் ரீதியாக யாருக்கும் தீங்கு இழைக்காமலோ நம்மை நாமே தவறான வழியை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே போதும். அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டில் வருகின்ற ஒவ்வொரு மாதமும் ஒரு காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வணங்கி ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து அதில் நல்லெண்ணெய் நிறக்கி தீபம் ஏற்றுவார்கள். ஆனால் இந்த சனி பகவானுடைய பாதிப்பு மட்டும் நமக்கு இல்லாமல் போய்விட்டாலே போதும். எல்லோ மனிதனும் வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம். மன ரீதியாக உடல் ரீதியாக அதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைத்து விட்டாலே போதும். அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணும். ஏதாவது குலதெய்வம் நமக்கெல்லாம் தெரியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குடிதெய்வம் என்று சொல்லுவார்கள். நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு பெண்ணோ ஆணோ அவருடைய உடையை வைத்து தெய்வம் போல போற்றி வணங்கி மகிழ்வார்கள். அந்த முறை இருந்தால் தொடர்ந்து அதை செய்யுங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக வரக்கூடிய எதிர்ப்புகளாகட்டும், வரவேண்டிய பாக்கி தொகையாகட்டும், வரவேண்டிய நன்மைகளை அழகாக அடைத்து வருவார்கள். தெய்வ சக்தி மட்டுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும். 2026 ஆண்டு கடந்த ஆண்டுடைய கசப்புகளை எல்லாம் மறந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முதல்ல முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் சிம்மம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சனி பகவான் அஷ்டம சனியா இருக்காரு. அஷ்டம சனியா இருக்காரு அப்படின்னாலே முதல்ல ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் ரொம்ப வந்து உஷாரா பாத்துக்கோங்க. 2வது கையிருப்பு கடன், ஏதாவது கையிருப்பு காசு இருக்கு அப்படின்னா கடன் கொடுக்க கூடாது. கடன் கொடுத்தா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாம ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுல சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வீடுன்னு இருந்தா பிரச்சனை இல்லாத வீடு இல்லை இல்லைங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும் அப்படின்னா மட்டும் போதுமானது, அது கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுற்றுப்புற சூழல்ல, அதாவது நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்காது. நெய்பர்ஸை பத்தி நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரயில் ஸ்நேகம் மாதிரி. இன்னைக்கு நம்ம வந்து பாருங்க எல்லாரு கூடயும் பழகுறோம். ரயில்ல வந்து பாருங்க ஏறின உடனே ஒரு இங்க இருந்து நாகர்கோயில் வரைக்கும் போறோம் அப்படின்னா எல்லாரு கூடயும் பிஸ்கெட் சாப்பிடுறது, சாப்பாடு சாப்பிடுறது, நீங்க சாப்பிடுறீங்களா கேட்போம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்து அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. நம்ம பெருசா ஐயோ உங்க ஸ்டேஷன் இறங்கி போயிட்டாங்களே அப்படின்னு மூலையில உட்காந்து அழவா செய்யறோம். அந்த கதை தான். நெய்பர்ஸை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இருந்தாலும் சனி அஷ்டம சனியா இருக்கா அப்படின் போது இந்த 5 விஷயத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராகு பகவான் 7ஆம் பாவம், களத்திரஸ்தானத்துல ராகு. களத்திரஸ்தானத்துல ராகுமா குருனோட பார்வை இருக்கு, கவலைப்பட வேண்டாம். நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா திடீர் தன பிராப்தி, ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்க பிசினஸ் செய்றீங்க அப்படின்னா பிசினஸ் பார்ட்னர் மூலியமா ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு ஏழ்மையான வீட்டு பொண்ணுதான், கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. அவங்க வீட்டுல ஒரே ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டை இப்ப காலகட்டத்துல வித்தாங்கம்மா, அதுல ஒரு பங்கு என் மனைவிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு.
சரிங்களா? அதே மாதிரி என் பிசினஸ் பார்ட்னர் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன் தான். அவங்களது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்தாங்க, அதை கொண்டு வந்து அந்த காசு அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு அமைப்பு. இதெல்லாம் பிளஸ். ஓகேங்களா? கேது 1ஆம் பாவம் சுயஸ்தானத்துல கேது. சிம்மம் எப்பயுமே ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும், அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கணும்னு நினைக்கும். இப்ப கூட்டத்தை பார்த்து ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் சிவனேன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். தனிமை இனிமையா இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு கடவுளை தேடணும், இறையாற்றலோட நான் ஒருங்கிணையணும், ஜீவ சமாதி போகணும், சித்தர் வழிபாடு பண்ணணும், இப்படி எல்லாம் தோணும். இதெல்லாம் நல்லதா, ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லாப குருவா இருக்கார். அஷ்டமத்து சரியாவே இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதனால அப்படின்னா, குரு லாப குருவா இருந்ததுனால சனி வந்து ஒரு பல்ல நோண்டி நம்ம வந்து தள்ளி விட பாக்குறான் அப்படின்னு குரு கையை கொடுத்து காப்பாத்தி கொடுத்துருவார். எல்லா ஆஸ்பெக்ட்லயும் குரு வந்து நம்மளை காப்பாத்திட்டே இருந்தாரு. செய்யக்கூடிய தொழில முக்கியமா ஒரு நஷ்டம் வராம லாபத்தை கொடுத்திருந்தாரு. அப்ப என்னங்க, நாங்க ஏறவே இல்லைங்களேங்க, இறங்கவும் இல்லைங்களேங்க, அதுதானே விஷயம். பெருசா நீங்க இறங்கவும் இல்லை, பெருசா ஏறவும் இல்லை. சுய ஜாதகத்துல தசை நல்லா இருந்தவங்க பெரிய லெவல்ல அப்லிஃப்டும் ஆயிருக்காங்க. அதுதான் உண்மை. சரி, இது குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அப்படியே பிற்பகுதி வரலாம். பிற்பகுதி 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியாவே தான் இருப்பாரு. ஆனா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன? குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் பெரிய லெவல்ல நமக்கு எடுக்க மாட்டாரு. அவர் பாட்டுன ஒரு வேலையை பார்ப்பாரு, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். சனியை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் நம்மளுக்கும் இல்லை. இது ஒரு பெரிய பிளஸ். ராகு பகவான் 7ஆம் பாவம் களத்திர ராகு, ஆனா குருனோட பார்வை இல்லை. உங்க கணவரும் உங்களோட மனைவி, நீங்களோட லைஃப் பார்ட்னரும் பிசினஸ் பார்ட்னரும் நீங்க அவங்களுக்கு எந்த விதத்திலயும் தகுதி இல்ல, நீங்க அவங்களுக்கு எந்த விதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பேர் இல்ல, அவங்களோட திறமைக்கு நீங்க ஒண்ணுமே இல்லை இப்படின்ற மாதிரி பல விதத்துல பேசுவாங்க. நம்ம கிறக்கும் அவங்க பேசுறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. ரியாக்ட் பண்ணா என்னங்க ஆகும்? ரியாக்ட் பண்ணா குடும்பத்துல விரிசல் அப்படின்றது வரும். விரிசல் வந்து விலகி போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்ப ரியாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆப்ஷன் தான். நாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. ஓகேங்களா? இது களத்திர ஒரு ராகு செய்யக்கூடிய விஷயம். கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றங்கள் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா விரைய குருவா வர்றார். 12ஆம் பாவத்து குரு. 12ஆம் பாவத்து குரு என்ன பண்ணுவாரு? ஏதோ ஒரு விதத்துல சுப செலவு, சுப விரயம் அப்படின்றத கொடுப்பார். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக சிம்மராசி அன்பர்களுக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா 1/6/2026 இருந்து 2026 முடிய பிற்பகுதி தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். எவ்வளவுங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 60% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. பக்திகள் இஸ்நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலனை தான் சொல்ல போகிறேன். யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்று சொல்லி, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நான் கூறும் அறிவுரை என்னவென்றால், தர்மம் தலை காக்கும் என்ற பழமொழிக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல வழிகளிலே பிரச்சனைகள், தொடர் தோல்விகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய நேரம் இருந்தாலும், தெய்வ வழிபாட்டாலும் தான தர்மமாலும் சிறந்து விளங்கப் போகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை கண்டிப்பாக பாதுகாக்கும். அதனால தான் நான் அவ்வாறு கூறியிருக்கிறேன்.
தொடர்ந்து தர்மங்கள் செய்து வரலாம், தானங்கள் புரிந்து வரலாம். அவர்கள் கேட்டுக் கொடுப்பது தர்மம், நீங்களாக கொடுப்பது தானம். இதை புரிந்து நீங்கள் செயல்பட்டு வர வேண்டும். உங்களுக்கு இந்த 2026 வருடத்திலே பொது பலன்கள் கூறுவதற்கு முன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு தந்தீர்களானால் என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் அதை நன்கு ஆராய்ந்தறிந்து கோச்சாரத்திலே கெடுபலம் இருந்தாலும் அதை நற்பலனாக மாற்றக்கூடிய வகையிலே உங்களுக்கு பரிகாரம் சொல்லி உங்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற செய்ய முடியும் என்று கூறி, அதற்கு கீழே காணும் என்னுடைய கைபேசி எண்களிலே என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி, இந்த 2026 வருடத்திலே சிம்மராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்ப்போம். வருட ஆரம்பத்திலே உங்களுக்கு நற்பலகன் ஓரளவு கிடைக்கத்தான் செய்யும். உன்னுடைய ஆசீர்வாதத்தாலும் பெரிய மனிதன் தொடர்பாலும் நீங்கள் நன்மை பெறுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் நண்பர்கள் உறவின் வகையிலே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம். வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனைகள் ஏற்படலாம். இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயணங்களிலே பாதுகாப்புடன் செல்ல வேண்டும். இவ்வாறு இருந்து வரும்பொழுது அடுத்து வரும் 6 மாத காலங்களிலே உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். அது தொழில், உத்தியோகம், வியாபாரம் அல்லது இருப்பிடம், எந்த வகையில் மாற்றமாக இருக்கலாம். ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை விட்டு புதியதொரு வழியிலே பயணிக்கப் போகிறீர்கள். குழப்பங்கள் நிறைந்திருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்கு தெய்வ வழிபாடு சிறந்ததாக இருக்கும். தியானத்தில் ஈடுபடுவது பன்மடங்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தந்தை வழி உறவில் மனக்கசப்புகள் ஏற்பட்டு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்றே விலகி சிறிய பஞ்சாயத்து மூலம் முடித்து வைக்கப்படும். தாயார் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். குருவை வணங்கி வருவது நல்லது. தெய்வ வழிபாடு ஏற்றத்தை தரும். பயணங்கள் மூலம் ஒரு நேரம் நன்மையும் ஒரு நேரம் தீமையும் கலந்தே நடக்கும். இவ்வாறாக இந்த பலன்கள் ஏற்பட போகிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆராயாமல் முன் யோசனை இல்லாமல் நடக்கக்கூடாது. பின்வரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் இருந்து வந்தால் நன்மையே விளையும். அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு தனிமையை ஒதுக்கி பல வகையான மனிதர்கள் பழக வேண்டும். ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். அவர் கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். நல்லது சொன்னால் கேட்டு நடக்க வேண்டும். இவ்வாறாக இருந்து வர வேண்டும். கடன் வழக்கு பிரச்சனைகளிலே சிறு சிறு தொந்தரவுகள் வந்தாலும் பெரிதாக ஒன்றும் வரப்போவதில்லை. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் உங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர்களை, பெரியவர்களை மதித்து நடந்து வர வேண்டும். தெய்வ வழிபாட்டு என்று பார்க்கும் பொழுது சிவனை வழிபடுவது சாலச் சிறந்தது. சிவனை நோக்கி தியானம் செய்து வரலாம். ஒவ்வொரு நாளும் சூரிய நமஸ்காரம் செய்து உங்கள் பணிகளை தொடங்கலாம். இல்லாமல் ஒவ்வொரு பொழுதிலுமே நீங்கள் பயணிக்கும் பொழுது கவனங்கள் கொண்டு வர வேண்டும். அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள்
மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வர வேண்டும். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. அதற்கு தெய்வபலம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலை தரப்போகிறது. அதை வணங்கி வழிபட்டு வரலாம். உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்குரிய ஆலோசனை கேட்டு நடக்கலாம். நல்ல ஒரு தீர்ப்பு உங்களுக்கு வழக்கில் மூலமாக கிடைக்க இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றும். அதை செயல்படுத்த கால அவகாசம் தேவை என்று மனதில் கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த 2026ஆம் இடத்திலே பயணிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது மாதா பிதா குரு தெய்வம் என்ற வகையிலே அவருடைய ஆசையை பெற்று ஈடுபடுவீர்களானால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். இது இல்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். சோர்ந்து போகக்கூடாது. அவசரமாக எந்த செயலும் செய்யக்கூடாது. இவ்வாறாக இந்த வருட பலனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதுக்கள், துறவிகள் இவர்களை பார்த்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரலாம். அது இல்லாமல் தந்தை வழி உறவில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையை நொடித்து போனவர்கள், கஷ்டப்படுவர்களை பார்த்து அவர்கள் உதவி ஒத்தாசல் செய்து வரலாம். தந்தை இருப்பவர்கள் தந்தை சொல்பிக்க மந்திரம் என்ற செயலுக்கேற்ப நடந்து கொள்ளலாம். அவர் சொல்லும் வழியிலே பயணிக்கலாம். இப்படி செயல்பட்டு வந்தீர்களானால் 2026ஆம் வருடம் உங்களுக்கு நன்மைதான் செய்யும் என்று சொல்லி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பலனை பார்க்கும் பொழுது 100க்கு 55% கிடைக்கும், நற்பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். அதை பயன்படுத்தி நல்வாழ் வாழ வேண்டும் சொல்லி உங்களுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த 2026 ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சீங்கன்னா என்ன வைக்கலாம்? சிரமம் இல்லாத வாழ்க்கை, சிறப்பான வாழ்வாதாரம் அப்படிங்கிறத வைக்கலாம். ஏன்னா நிறைய சிரமங்களை சந்திச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக மேச ராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தையும் பிரச்சனையும் சந்திச்சாங்களோ அதுக்கு நிகராக சந்தித்தவர்கள் தான் நீங்க. சிரமம் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். ஆனா அந்த சிரமத்துல எவ்வளவு போராட்டம் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, எவ்வளவு அழுத்தங்கள் இருக்குங்கிறத உங்கள்கிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா நீங்க அவ்வளவு அழுத்தங்களை சந்திச்சுக்கிறீங்க. அந்த அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய கிரகமான கேதுவே கிட்டத்தட்ட 2025 மே மாசத்துல இருந்து ராசிக்குள்ள வந்துட்டார். அப்ப வாழ்க்கையில நிறைய அழுத்தங்களுடன், நிறைய போராட்டத்துடன், நிறைய சிரமங்களை நீங்க சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா உறுதியாக 2026 ஜனவரி முதல் நிறைய நல்ல மாற்றங்களை நீங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உறுதியாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்தா, சிம்மராசி நண்பர்களாகிய உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இருக்கிற பணத்தெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து உதவணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிட்டு நீங்க உங்களுடைய பண தேவைக்காக இப்ப யோசிக்கிறீங்க. சிக்கனமாயிருன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஒரு ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். நீ காசை தேவையில்லாம நிறைய செலவழிக்கிற அப்படின்னு இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருட காலமாக சிம்ம ராசிக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இன்டியூஷன் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் கேர் பண்ணாம இந்த அவங்களுக்கு தானே உதவி செய்யறோம்,
இவங்க நமக்கு வேண்டியவங்க தானே, இது நம்மளுடைய உறவு தானே, இது நம்மளுடைய நட்பு தானே அப்படின்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தாராளமாக உதவி செய்வீங்க. அந்த உதவி இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்குதானா, இப்ப நிறைய கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுல இருந்து ரிலீஸ் ஆக போறீங்க. நிறைய மாற்றங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நிறைய முன்னேற்றங்களை சந்திக்க போறீங்க. அதே போல சிம்ம ராசி அன்பர்கள் குடும்பத்தில் உறுதியாக இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாசத்துக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் உண்டு. ஏன்னா இந்த வருடத்தை வந்து 2 பகுதியா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஜூன் மாசம் வரையும் ஒரு கான்செப்டும், ஜூன் மாசத்துக்கு பிறகு ஒரு கான்செப்டும். ஓகேவா? அப்ப ஜூன் மாசம் வரையும் சிம்மராசி என்பர்கள் உறுதியாக சுப நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு வரன் பார்க்கறது, அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா உறுதியா அமையும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலதான் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்வதாக இருந்தா அதிகமா இருக்கு. ஓகே, உங்க சுய ஜாதகம் வேறு. ஆனா பொதுவாகவே சிம்மராசி என்பவர்களுக்கு நீங்க இருக்கிற பகுதியில இருந்து 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் வரன் அமையும். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா இருக்கும். அதே போல இன்னொரு விஷயம், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை மீளா பிரச்சனையா இருக்கு. இந்த கடன் சுமையிலிருந்து எப்ப மீள்வீங்க, இந்த வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து எப்ப மீள்வீங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கு. இந்த கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், அல்லது குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனையா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காக இதை எடுத்திருப்பீங்களான்னா கண்டிப்பாக 80% கிடையாது. மற்றவங்களுடைய பிரச்சனையில போய் தலையிட்டு, மற்றவங்களுடைய பொருளாதார விஷயங்களை போய் நீங்க தலையிட்டு அவங்களுக்காக வாங்கி கொடுத்து உணர்ச்சிசப்பட்டு நீங்க செஞ்ச விஷயம் தான். உங்களை வந்து ஈஸியா உணர்ச்சிசப்பட வைக்கலாங்கிறத உங்களுடைய கூட இருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா தனக்கு பிரச்சனையை விட மற்றவர்கள் பிரச்சனை மேல அதிகமா கவனம் செலுத்துவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஃபீல் பண்ணி ரொம்ப அப்படியே சார்ந்த குணமா பேசினா நீங்க இறங்கிடுவீங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சிருவீங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுட்டு அவங்க உங்களுக்கு அதாவது சொல்ல கரெக்டான நேரம் பார்த்து தன்னோட காரியத்தை சாதிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு திரும்ப எப்படி தராம இருக்கணும் அப்படிங்கிற சூட்சுமத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உங்களை கொஞ்சம் சீண்டுனாங்கன்னா நீங்க உணர்ச்சப்பட்டு என்ன பண்ணுவீங்க, தருவியா மாட்டியா, தரலன்னு பாத்துக்கோ அப்படின்னு நீங்க உணர்ச்சப்படும் போது அதை எவிடன்ஸ் ஆக்கிட்டு நீ என்னை திட்டிட்ட, நீ என்னை தப்பா பேசிட்ட, நான் அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க மேல பழி சுமத்தி உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஸோ இதுல நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா இது ஏன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, உறுதியாக இதை பார்க்கும்பொழுது மற்றவங்க சிம்மராசி என்பது இதை மாதிரி செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே ஒரு சொல்றது நடந்திருக்கு போலகு, நம்மளும் இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு நல்ல ஒரு செயல்பாடு வருங்கிறதுனாலதான் கமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கடுத்து உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, மருத்துவ செலவுக்காக நிறைய செலவழிச்சுக்கிருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. உறுதியாக மருத்துவ செலவுக்குள்ள பாதிப்பு தன்மை குறைய போகுது. ஜூன் மாசத்துக்கு மேல மருத்துவ செலவுக்குன்னு நீங்க அதிகமா செலவழிக்க தேவையே இல்லை, கவலைப்படவும் வேண்டியதில்லை. பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட இந்த 2025 செப்டம்பர் மாசத்திலிருந்து இந்த 2026 ஆரம்பம் வரையுமே, ஓகேவா, கிட்டத்தட்ட டிசம்பர் மாசம் வரையும் 2025 டிசம்பர் வரையும் வச்சுக்கோங்களேன், எண்டு வரையுமே ஒரு அழகிய மீன் இருக்குன்னா அந்த மீன் தண்ணி தொட்டிகளை பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ரசனையா பார்க்கலாம், அப்படியே மகிழ்ச்சியா பார்ப்போம். அதே தரையில தூக்கி போட்டா அந்த மீன் எப்படி துடிக்கும், எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த வாழ்க்கை தான் இப்ப நீங்க வாழ்ந்துருக்கீங்க. துடிக்க வேண்டிய சூழ்நிலை, நல்ல பார்ட்னருக்காக, நல்ல உறவுகளுக்காக தன்னை தானே மெழுகுவத்தி போல் உருகி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த நம்மளுடைய பூர நட்சத்திரக்காரர்கள் இப்ப நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க.
நிறைய ஏமாற்றத்தை சந்திக்கீங்க, மனசுக்குள்ள அழுத்தத்தோட இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் ஆயிடும், கவலையப்பட வேண்டாம். பர்ஃபெக்டா சொல்றேன், ஓகேவா? ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை காட்ட போகுது. அதாவது கத்தியை தீட்ட தீட்டதான் அதோட கூர்மை அதிகமாகும். இப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்ப யாரு கூட பேசணும், யாரு கூட பழகணும், யார் உண்மையா இருக்கா, யார் போலியா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது. நேர்மையானவங்க யாரு, போலியானவங்க யாருங்கிறத நீங்க ரியாலிட்டியா உணரக்கூடிய தன்மை, ரியாலிட்டியாக உங்களுடைய வாழ்க்கையில நேர்மையான விஷயங்களை இனிமே யார்கிட்ட எதிர்பார்க்கலாங்கிறத ஒரு தன்மையில உங்களை உணர வைக்கிறாங்க கூட இருக்கவங்க. சோ அப்ப இந்த 26க்கு அப்புறம் சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டு. போராட்டம் இல்லாத மாற்றம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும், ஓகேவா? சோ அப்ப கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது. சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில யாரெல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இவங்கெல்லாம் உண்மையானவங்க, இவங்கெல்லாம் நேர்மையானவங்க, இவங்க நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நீங்க யாரு மேல அதிகமாக பாசம் வச்சு லைஃப்ல ஏமாந்தீங்களோ அந்த லைஃப் விட்டு வெளியே வந்துருவீங்க. உங்களுடைய காதல் உண்மையான காதலா இருந்தால் வெற்றி பெறும். நீங்க உண்மையா காதல் பண்ணலாம், ஆப்போசிட் பார்ட்டி உண்மையான நபராக இருந்தா வெற்றி உண்டு. போலியான நபர்கள் இருந்தா அவங்ககிட்ட இருந்து விடுதலை, அது உறுதியா சொல்ல முடியும். அதுக்கடுத்து சிம்ம ராசியில யாரெல்லாம் பதவி உயர்வுக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுடைய பதவி உயர்வு நிச்சயம். சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாவே தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு பிரதிபலன் பார்க்காம வேலை பார்க்குறவங்க. ஸோ இந்த வருடம் உங்களுடைய பதவி உயர்வு உறுதி செய்யப்படுகிறது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகிறது. உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்கு ஸ்தானத்துல பிரச்சனை இருந்துச்சு. ஒரு வார்த்தைய நீங்க வந்து உண்மையாவே இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதை பிடிச்சிட்டு உங்களை போராட வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்க கூட இருக்கவங்க செஞ்சாங்க. நீ சொன்னவங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துக்கு மேல சிம்மராசி என்பவர்களுடைய குடும்ப உறவுகள் ஒற்றுமையாகக்கூடிய வாய்ப்பு, பிரிந்த உறவுகள் இணைவதற்கான வாய்ப்பு, நிறைய முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புலாம் உறுதியா உண்டு. குழந்தை பாக்கியம் உறுதியாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தன்மை அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி என்பவர்கள் இந்த 2026ல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், சிரமப்படாமல் இருக்கணும்னா, சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா இந்த கவனத்தை மீண்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. நான் முடிச்சு தரேன், என்னால முடியும். மேக்சிமம் ஜூன் மாசம் வரையும் நீங்க உங்களுக்காக வாழ கத்துக்கணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து வாண்டடா வந்து அண்ணா எனக்கு ஒரு பிரச்சனை, அக்கா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இல்ல ஏதோ உங்க உறவுகளை வைத்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க தான் முடியும், உங்களாலதான் முடியும் சொல்லி உங்களை எமோஷனல்ல கொண்டு போய் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்காங்கன்னா தயவு செய்து உணர்ச்சி வசப்படாதீங்க, ஓகேவா? நிதானமா யோசிங்க. இவங்க நம்மளை வந்து வாண்டடா கிணத்துக்குள்ள தள்ளி விட போறாங்களா இல்ல கடலுக்குள்ள தள்ளி விட போறாங்களா அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க போய் வாண்டடா வாக்கு கொடுத்துட வேண்டாம். அப்படி கொடுத்தால் லாக் ஆயிடும். அதே போல உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமாக கவனம் செலுத்தணும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா நீங்க அதற்கான ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் நீங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிட்டு தான் பயணங்கள் போகணும். நைட்டு டிராவல் பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. நீங்க வண்டி ஓட்டாதீங்க, கார் ஓட்ட வேண்டாம், பைக் ஓட்ட வேண்டாம் நைட் நேரத்துல, ஓகேவா? நைட் நேரத்துல நீங்கள் டிராவல் பண்ணுவதா இருந்தா கூட யாரையாச்சும் வண்டி ஓட்ட சொல்லி கூட உட்கார்ந்து போகும். நீங்க வண்டி ஓட்டாம கூட சேர்ந்து அமர்ந்து போகும்போது அற்புதமான ஒரு பயணமாக இருக்கும். நீங்க டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் பதட்டத்தை படக்கூடிய சூழ்நிலை வந்துடும், சரியா? இதெல்லாம் நீங்க கவனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் இந்த 2026ல மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இந்த சொன்ன அத்தனை விஷயங்களும் சிறப்பாக சிரமம் இல்லாமல் உங்களிடம் வந்து அடைய வேண்டும் என நினைச்சால் ஃபர்ஸ்ட் விஷயம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்யுங்க. ஸோ நான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக சொல்லி பல சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்மராசிக்காரங்களை.
அதுக்கு நம்ம சிம்மராசிக்காரங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐயா கோவில்ல கூட்டம் அதிகமா இருக்குங்கய்யா, நீங்க சொல்லிடுறீங்க, நாங்க போய் எங்க போய் தரிசனம் பண்ண கூட கூட்டம் அதிகமா இருக்குங்க, எங்களால என்ன பண்ண தெரியலங்க. ஸோ கண்டிப்பாகங்க புரியுது. ஆனா இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் நீங்க வழிபாடு செய்வது மூலமாக உங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும். திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை வந்து உங்க போன்ல வச்சுக்கோங்க, இமேஜா வச்சுக்கோங்க, ஓகேவா? டிஸ்பிளேல இமேஜா கூட வச்சுக்கோங்க. அப்பப்ப உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு அழுத்தமும் எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்ப நீங்க முருகனை வந்து அவருடைய இமேஜ் வந்து நீங்க திருச்செந்தூர் முருகனுடைய இமேஜ் நீங்க பார்க்கும் பொழுது ஏற்றமும் மாற்றமும் உறுதியா உண்டு. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடியல, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை வந்து தடங்களை ஏற்படுத்திட்டே இருக்குன்னா, உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல அல்லது உங்க ஊர் பக்கத்துல தெற்கு பார்த்து அமர்ந்த முருகன் கோவில் இருக்கான்னு மட்டும் பாருங்க. நீங்க தெற்கே அமர்ந்த முருகனை வந்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை சிம்ம ராசி என்பர்கள் உறுதியாக சிறப்பான விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய தன்மையும் முருகனுடைய அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.